நேயர்கள் அனைவரையும் மத்திய கிழக்கினுடைய மற்றொரு நிகழ்வுக்காக நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் பேசப்போகிறது ஈரானுடைய ஆயுதங்கள் பரிமாற்றம் பேச்சு குறித்து இஸ்ரேலுடைய கடுமையான அழுத்தங்கள் குறித்து பேசப்போகிறோம். பேச்சுவார்த்தையில் 3வது பேச்சு கட்டம் முடிந்திருக்கிறது. அவற்றில் பல சிக்கல்கள் இருக்கும் என அப்பாஸ் அராகச்சி சொன்னாலும் அது வெற்றிகரமாக சென்று கொண்டிருப்பதாக அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அமெரிக்காவினுடைய அஃபீஷியல்ஸ் தனது கருத்தை வைத்திருக்கிறார்கள். என்ன நடக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஈரானை ஆயுதங்கள் அற்ற பிரதேசமாக முழுவதுமாக அழித்தே ஆக வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு நெத்தன்யாகு கடும் அழுத்தம் கொடுத்து வருவதாக, அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா இந்த பேச்சுவார்த்தையினூடே வெறும் அணு ஆயுதங்களை மட்டும் பேசிவிடாமல் முழுமையாக ஈரானிடத்தில் இருக்கும் பாலிஸ்டிக், சூப்பர்சோனிக் மற்றும் மிசைல்கள், ட்ரோன்கள் குறித்தும் அவைகள் இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவதற்காக அமெரிக்கா பேச வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கிறார். தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய ஸ்டேட்மெண்ட் வெளியரங்கமாக ஈரான் ஒன்றுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். நெத்தன்யாகு என்ன சொல்கிறதுன்னா, தி கம்ப்ளீட் டிஸ்மேண்டல் ஆஃப் ஈரான் நியூக்ளியர் அந்த ப்ரோக்ராம்ஸ் கம்ப்ளீட்டாக அழித்தே ஆகணும். இப்போ அவருடைய விஷயம் பேச்சுவார்த்தைலாம் கிடையாது, உடனே நீ அழிச்சிடணும். இரண்டாவதாக, அமெரிக்கா எந்த பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் நியூக்ளியர்ஸ் அழிப்பதை தாண்டி பாலிஸ்டிக் மிசைல் குறித்து கண்டிப்பாக பேசணும் அப்படின்ட்டு அவர் சொல்கிறார். மூன்றாவதாக, ட்ரம்ப் இதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். நெத்தன்யாகு சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டே சொல்கிறேன். முதல்ல நியூக்ளியர் அழிச்சிடணும், பாலிஸ்டிக் மிசைல் குறித்து பேசணும், அதையும் அழித்திடணும். மூன்றாவது, ட்ரம்ப் இதை செய்வார் என்று நான் நம்புகிறேன் இப்படின்னு நெத்தன்யாகு சொல்லிட்டு, நாலாவது சொல்கிறாரு, எந்த நிலையிலும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவர்கள்ட்ட இருக்கவே கூடாது. நாங்கள் யூஎஸோட ரொம்ப க்ளோஸாக இருக்கோம். வி ஆர் வெரி க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வித் அமெரிக்காவோடு இருக்கிறோம். ஆகவே லிபியாவை எப்படி காலி செய்து ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்களோ அப்படி ஈரானை ஆக்க வேண்டும். டிப்ளமேசி இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்கிறார், டிப்ளமேசி ஒரு வேளை ஃபெயிலியர்னார், இஃப் த டிப்ளமேசி ஃபெயிலியர் ஈரானோடு நாங்கள் இணைந்து ஜாயிண்ட் ஸ்ட்ரைக்ஸில் பங்கு பெறுவோம் என்று அமெரிக்க அதிபர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது ஏற்கனவே உள்ள விவகாரம். தற்போது அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்கிறார், நான் இதை சிறப்பாக செய்ய போகிறேன், நல்ல நிலையில் போய் கொண்டிருக்கிற போது எப்படியாவது குழப்பம் ஏற்படுத்த வேண்டும் என பெஞ்சமின் நெத்தன்யாகு விரும்புகிறார் என்பது தெளிவாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, என்னை பொறுத்தவரை ஐ வாண்ட் டு கெட் திஸ் டன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஈரான் நல்ல பாசிட்டிவ் டாக் கோயிங் ஆன், விரைவில் முடிவு எட்டுவோம் என நான் நம்புகிறேன் என்றும் அமெரிக்க அதிபர் சொல்கிறார். இதை நான் சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும், செய்து முடிப்பேன். அது மட்டுமல்லாமல் குண்டு வீசி தேவையற்ற பதட்டங்களை இல்லாமல் நல்ல முறையில் முடிக்க வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புவதாகவும் டொனால்ட் ட்ரம்புடைய ஸ்டேட்மெண்ட் வந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவினுடைய மைக் வால்ட்ஸ் அதாவது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மைக் வால்ட்ஸ் மற்றும் அமெரிக்காவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் மார்க் ரூபியோ, இவர்களுடைய கருத்துக்களை நாம் இங்கே பேசியாக வேண்டும். அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் மைக் வால்ட்ஸ் ஒரு பாசிட்டிவான நிலை இருப்பதாகவும், மார்க் ரூபியோ என்ன சொன்னார்னா, அப்படி ஒருவேளை நல்ல பணிகளுக்காக அணு ஆயுதம் என்ரிச்மெண்ட் செய்து சிவிலியன் பர்பஸுக்காக ஒருவேளை இருந்தால் நீங்கள் இம்போர்ட் செய்து கொள்ளுங்கள், ஸ்டாக் பில்ஸை மற்ற நாடுகள்கிட்ட இம்போர்ட் செய்யுங்க, அதை வச்சு நீங்கள் நல்லா பணிங்க செய்யுங்க. ஆனால் நீங்கள் நியூக்ளியர் தயாரிக்கக்கூடாது. அந்த அளவில் ஜேபிஓசிஏன்னுங்கிற மாதிரி 3.67 3.67% அந்த என்ரிச்சோடு நிறுத்திக்கணும், நீங்கள் அதுக்கு மேலே போகக்கூடாது என்று மார்க் ரூபியோ ஒரு சரியான விஷயத்தை அவர் சொல்வதாக நாங்கள் பார்த்து கொள்கிறோம். அப்பாஸ் சில விஷயத்தை என்ன சொல்கிறாருன்னா, சில விவகாரங்களில் ரொம்ப இம்ப்ராக்டிக்கலாகவும் இல்லாஜிக்கல் டிமாண்ட்ஸாகவும் இருப்பதாக தன் மனக்குறையை அப்பாஸ் அராகச்சி வெளிப்படுத்தி இருக்கிறார். இம்ப்ராக்டிக்கல் அண்ட் இல்லாஜிக்கல் டிமாண்ட்ஸ் அதாவது இருந்து கொண்டிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். அப்பாஸ் அராகச்சியினுடைய நீண்ட அறிக்கை அமெரிக்கா இஸ்ரேலுடைய இந்த பேச்சுவார்த்தை நீண்ட அறிக்கையை இஸ்ரேல் இந்த பேச்சுவார்த்தை ஊடாக தருவதாக கூறியுள்ளார்.
இஸ்ரேலுடைய சர்வாதிகார போக்கு என்ன சொல்றார் அப்பஸ் அரகச்சி, பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய ஒரு டிக்டேட்டர்ஷிப், சர்வாதிகார போக்கு தெரிகிறது. ஈரான் ஒருவேளை இது விட்டு போகலாம் என்ற கடினமான பதில் அவர் தந்திருக்கலாம். இந்த சர்வாதிகார போக்கில் ஒருவேளை இது டிஸ்கனெக்ட் ஆகலாம். ஈரானோடு ஒப்பந்தம் ஏற்படாமல் தடுப்பதற்கு நெத்தன்யாகு தன்னால் என்ற எல்லா முயற்சியும் செய்வதாக அவர் சொல்லும்போது ஜோபிடனிடத்தில் இவருடைய ஜம்பம் எடுபடவில்லை என்பதையும் அப்பாஸ் அரகச்சி சொல்லியிருக்கிறார். ஜோபிடன் காலத்தில் இதே போன்ற நெருக்கடிகள் கொடுத்தது போன்று நடக்கவில்லை. ஆகவே இப்போது பல சிக்கல்கள், இம்ப்ராக்டிக்கல், இல்லாஜிக்கல் இருந்தாலும் சில விஷயம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. இதை கலைக்கிறதுக்கு அவர் கதையை முடிப்பதற்கு பார்க்கிறார். மற்றொன்று, ஜேசிபோவியை மிக முக்கியமாக சஃபிஷியண்ட்டாக இருப்பதாகவும் ஒரு கருத்து வந்திருக்கிறது. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இந்த ஜேசிபிஓஏ இஸ் சஃபிஷியன்ட் என்ற கருத்து ஈரானுடைய நிலையிலிருந்து வருகிறது என்றால், நாங்கள் அணு ஆயுதங்களை தயாரிப்பதில்லை, என்ரிச் செய்வதில்லை, ஆனால் இது எங்களுக்கு போதுமானது என்று அவர்கள் நம்புகிறார்களா என்ற கேள்வி வருகிறது. ஜேசிபிஓஏ சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா நான் இப்பொழுது சொன்ன மாதிரி 3.6% என்ரிச் எங்களுக்கு போதுமானது என்று அவர்கள் சொல்கிறார்கள். அப்படி போதுமானதாக இருந்தால் மறுபடி பெஞ்சமின் நெத்தன்யாகு சொல்கின்ற மாதிரி ராட்சச சர்வாதிகார போக்கில் மிசைல் மற்றும் ட்ரோன்கள், ஏனைய ஆயுதங்கள் குறித்து மோனிஷன் குறித்து பேச்சுவார்த்தை டேபிளில் வரலங்கிறத சொன்ன பிறகும் ஒருவேளை அமெரிக்கா இந்த அழுத்தத்தை மீண்டும் இவனின் குரலாக அவர்கள் வலித்தால் இந்த பேச்சு தொடராது. அதை நாம் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் சர்வதேச டெக்னிக்கல் டீம் ஹேஸ் அரைவ்டு ஈரான். அவங்க யுஎன் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கிறாங்க. வாட்ச் டாக்ஸ் ஜாயிண்டு நெட் ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ், இதில் அவங்களும் பேச்சுவார்த்தையில் கலந்துருக்கிறாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மைக் ஆண்டனி, அது மட்டும் இல்லாமல் நேற்று அந்த டெக்னிக்கல் டீமில் அமெரிக்காவின் சார்பில் மைக் ஆண்டனியும், ஈரானின் சார்பில் ஈரானுடைய எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸினுடைய டெபுட்டி வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி சொன்னேன். இன்றைக்கு யூஎன் வாட்ச்டாக்கிலிருந்து அவர்களும் இந்த ரவுண்ட் டாக்ஸ் மீட்டிங்கில் கலந்திருக்கிறார்கள். 3வது ரவுண்டு அக்ரிமெண்ட் இல்லாமல் முடிந்ததாக ஓமனிலிருந்து செய்திகள் வந்திருக்கிறது. நோ அக்ரிமெண்ட், எந்த விதமான நியூயார்க் டைம்ஸுடைய செய்தி என்ன சொல்லுது அப்படின்ட்டு பார்ப்போம். எந்த அக்ரிமெண்ட்டும் இல்லாமல் 3வது பேச்சுவார்த்தை முடிந்திருக்கிறது. அமெரிக்க அஃபீஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்கிறார்கள், நெக்ஸ்ட் ஆஃபன் பெரும்பாலும் அடுத்த ரவுண்டு இது ஓமனை என்வேவினுடைய மேற்பார்வையில், அன்வெயில்டு அவர்களுடைய மேற்பார்வையில் தான் இது நடக்கும். இதுக்கு ஸ்டேக்ஸ் ஒரு 2 வீக்ஸ் ஆகலாம், ஒரு 15 நாட்கள் ஆகலாம். ஏனென்று கேட்டால் இப்பொழுது பேசிய முதல் 2, 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தை, முதல் 2 பேச்சுவார்த்தை விட 3ஆம் சுற்று, முதல் 2 ஓமன், 2வது ரோம், 3வது ஓமன், 4வது இது யூரோப்பியன் யூனியனில் தான் நடக்கப் போகிறது என்ற செய்தியும் வந்திருக்கிறது. யூரோப்பியன் யூனியனில் நடந்துகிற போது இதே ஓமன் தான் அவர்கள் ஒரு ஃபெலிசிட்டேட்டர்ஸாக அவர்கள் இருக்க போகிறார்கள் என்ற செய்தியையும் நேற்று நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா இந்த குண்டு வீச்சில் இது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஆகவே இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு போகிறேன். இந்த விஷயத்தினுடைய ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்ப்பது, இந்த விவகாரம் முடிவுக்கு வரக்கூடாது என்று பெஞ்சமின் நெத்தன்யாகு கடும் போக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இது முடிவுக்கு வர வேண்டும், கடுமையான நெருடலை கொடுக்கிறார். அமெரிக்கா இந்த நெருடலுக்கு எப்படி உட்பட போகிறது? ஸ்டீவ் விட்காஃப் மீது அவர் கடும் குற்றச்சாட்டை வைத்தார். ஸ்டீவ் விட்காஃப் தான் ப்ரோ ஈரானியனாக இருக்கிறார் என்று. இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் எங்களுக்கு நாங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஒன்றுமே இல்லாமல் ஆக்கணுங்கிறார். இதெல்லாம் சாத்தியப்படுமா? எப்படி சாத்தியப்படும்? அலி கொமினி சொன்னார், இது விஷயம்லாம் பேசக்கூடாது, எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமானது. ஒரு தேசம் என்றால் அந்த தேசத்தில் எல்லாம் இருக்கத்தான் செய்யும். உலகம் முழுவதும் இருக்கும்போது இவன் எல்லா ஆயுதங்களையும் வைத்துக்கொண்டு மக்களை படுகொலை செய்வார், அவன் ஒன்றும் இருக்கக்கூடாது. இது என்ன நியாயம்? அப்படி என்றால் யூதர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இதோட எளிமையான அத்தாட்சிகள் நமக்கு ஒன்றும் தேவையில்லை. 1500 ஆண்டுகளுக்கு முன்பே யூதர்களுடைய வரலாற்றை நாங்கள் படிக்கின்ற போது இவர்கள் அத்துமீறிய ஒரு சமூகமாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கி 2025 ஏப்ரல் மாதம் இன்றைக்கு 30ஆம் தேதி 28ஆம் தேதி நமக்கு அதை ப்ரூஃப் செய்திருக்கிறார். அதற்கான சாட்சிகள் இருக்கிறது. ஒரு தேசம் என்றால் அதில் அச்சமுளைக்கக்கூடியதை மட்டும்தான் பேசணும். ஆனால் ஒன்றுமில்லை என்று பேசுகிறது நிச்சயமாக சாத்தியமில்லை. இந்த பேச்சுவார்த்தையை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டு, இந்த சர்வாதிகார அழுத்தத்திற்கு அமெரிக்கா ஏற்றுக்கொண்டால் பேச்சுவார்த்தை கதை காலியாகிவிடும்.
அதுக்கப்புறம் ஏற்படுகிற அனர்த்தத்திற்கு ஈரான் அதற்கு பொறுப்பாக முடியாது என்றும் சொல்லப்படுகிறது. இதுக்கிடையில் அமெரிக்கா 800 முறையான குண்டுகளை ஹவுதிகளுடைய டார்கெட்டை வீசியிருக்கிறாங்க. இது கற்பனையே செய்யப்பட முடியல. அதில் நேற்று 68 ஆப்பிரிக்கன் இமிகிரண்ட்ஸ், அதாவது அந்த நாட்டுக்குள் அகதிகளாக வந்தவர்கள், அவர்கள் சவுதி அரேபியாவில் பலர் வேலை செய்கிறார்கள். இன்னும் பலர் அந்த நாட்டிலே உள்ளூட்டில் கூலிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 47 பேர் உச்சபட்ச காயத்திலே இருக்கிறார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. சென்காம் கிளைம் சிக்னிஃபிகண்ட் டிராப்ஸ். குறிப்பாக இந்த கண்ட்ரோல் ரூம் சென்காம் என்ன சொல்கிறது என்றால், இந்த 800 முறை தாக்கியிருப்பது மிக 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 முக்கியமான ஒரு தாக்குதலாக B-2 பாம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறார்கள் என்ற செய்தியையும் வைத்திருக்கிறது. மொத்தம் 115 ஆப்பிரிக்கனில் 68 ஆப்பிரிக்கர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அமெரிக்காவினுடைய ஹவுதிகள் குண்டுவீச்சின் மூலம். இன்னும் 47 பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். ஆப்பிரிக்க நாடுகளுடைய போர், வறுமை, வேலையின்மை காரணமாக அவர்கள் இங்கு வந்தார்கள். கடல் புறத்திலிருந்து தப்பி அகதிகளாக ஏமனில் இருக்கிறார்கள். இந்த செய்தியும் நாம் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு புரூட்டல் கிரைம்ஸ், மோசமான தாக்குதல் என செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 100 கணக்கில் இதுவரை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். சனாவில் அமெரிக்கா தன் குண்டு வீச்சை தொடர்கிறது. நேற்று 8 பேர் பலியாகி இருக்கிறார்கள், பலர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய செய்தி. இதற்கிடையில் காசாவில் உலகத்திற்கு தெரியாத குண்டுகளை போட்டு தொடர்ந்து அவன் மக்களை அழித்து கொண்டே இருக்கிறார். காசாவில் உணவு வழங்கல் அமைப்பு, ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன், UN செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு கீழ் இருப்பவர்கள், காசாவில் உணவில்லை, காசாவில் பசி, கொடுமை, நோய், நொம்பலம், கடும் பனி, பாதுகாப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் அவசைப்படுவதாக சொல்லிக் கொண்டிருக்கிற செய்தியும் வெளியாகி இருக்கிறது. அதற்கான இறுதி தீர்வு என்ன, காசாவினுடைய நிலவரம் என்ன நடக்கப் போகிறது என்பது மிக மிக கொடூரமான கொடுமையான ஒரு செய்தியாக நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே இப்பொழுது இந்த 800 முறை தாக்குதல் நடத்திய பிறகும் தன் தாக்குதலை தனது பிரதர்ஹுட் அடிப்படையில் காசா மக்களுக்காக, பலஸ்தீன மக்களுக்காக ஹவுதிகள் போரிடுவது, அவர்களுடைய போராட்டம் சரி, தாக்குதல் என்பதை தாண்டி இது எப்படி என்று எடுத்துக்கொள்ள முடியவில்லை. US ட்ரூமன் கப்பலை அவர்கள் மறுபடி அந்த பகுதியிலிருந்து வெளியே அனுப்பும் வரை தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்ற தகவலும் வந்தது. நேற்று நான் பேசுகின்ற போது அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான கப்பல் டேவிசன், அமெரிக்காவினுடைய வில்சன் வானத்திலே இவர்கள் வீசிய ட்ரோன்களை பொடியாக்க மாற்றினார்கள் என்ற செய்தியை சொன்னேன். இன்று கிடைத்த செய்தி, ஹவுதிகளுடைய பலிஸ்டிக் ஹரி ட்ரூமனை எல்லையை விட்டு அந்த பக்கம் ஓட செய்திருப்ப செய்தியும் வந்திருக்கின்றது. ஆக தற்போது ஒரு கொதிநிலை காணப்படுகிறது. இந்த கொதிநிலையில் இந்த பேச்சு ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட வேண்டும். கண்டிப்பாக அமெரிக்கா ஈரானை துவம்சம் செய்ய வேண்டும். ஆகவே தாங்கள் இன்னும் அதிக காலம் பயணிக்க முடியும் என்று நம்புகிறார் பெஞ்சமின் நெத்தானியாகு. ஒரே ஒரு செய்தியோடு முடிக்கப் போகிறேன். நீங்கள் ஈரானை தாக்க வேண்டுமா, ஹவுதிகளை தாக்க வேண்டுமா, ஹமாஸை தாக்க வேண்டுமா என்ற கேள்விக்கு 72% சிவிலியன் யூத மக்கள் கண்டிப்பாக போர் வேண்டாம், ஹமாஸோடு மக்களை படுகொலை செய்ய வேண்டாம், இது ஒரு அநியாயம், ஆகவே அவர்களுக்கு உணவளியுங்கள், நம்முடைய ஹோஸ்டேஜை நல்ல முறையில் கொண்டு வந்துருங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஹோஸ்டேஜ் முழுவதும் நாங்கள் ரிலீஸ் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம், அக்ரிமெண்ட்டை போட்டு கூப்பிட்டு போங்க, உங்களுடைய மிலிட்ரி இங்கேருந்து எக்ஸ்பெல் பண்ணணும், வெளியேறணும், நாங்கள் வெளியேற்ற போகிறோம், வெளியேறணும், நீங்களாக வெளியேறிடுங்க, அக்ரிமெண்ட்டு ஓகே அப்படின்னு சொன்னால் கூட கேட்டுக்கொள்ள மறுக்கிறான். காரணம், தான் ஊழல் புகார்களிலும் நீதிமன்றத்தை வளைத்ததிலும் பெரும் சிக்கலில் சர்வதேச ஜெனோசைடின் கண்டக்ட் பண்ணக்கூடிய பெஞ்சமின் நெத்தானியாகு இதில் தொடர்வதற்கு ஒரே வழி, மத்திய கிழக்கை ஆட்டி படைக்க வேண்டும், அனர்த்தத்தை ஏற்படுத்த வேண்டும். சரிவாதிகார போக்கில் அமெரிக்கா உட்படுமா இது எனக்கு தெரியவில்லை. பெஞ்சமின் நெத்தானியாகு என்னதான் அழுத்து கொடுத்தாலும் அவர்களுடைய அட்வைசரி கமிட்டி ஒன்று இருக்கிறது. அந்த அட்வைசரி கமிட்டி ஈரானுக்கு ஆதரவாக தற்போது வடகொரியா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ஏற்கின்ற போது மத்திய கிழக்கில் அவர்களுக்கான பெரும் முதலீடு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் தாங்கி ஒரு ரவுடித்தனமான ஒரு நடவடிக்கை மேற்கொள்வதற்கு சர்வாதிகார போக்கில் பெஞ்சமின் நெத்தானியாகுடைய அந்த சொல்லுக்கு ஆட்பட போகிறார்களா என்பது தெரியவில்லை. அநேகமாக 4வது இன்னும் 15 நாட்கள் கழித்து
அமெரிக்காவுடைய அஃபீஷியல் சொன்னதை நியூயார்க் டைம்ஸு கோட் பண்ண மாதிரி தெளிவாக நிறைவாக படித்து சேர்ப்பதை சேர்த்து விடுப்பதை விடுத்து ஒரு அக்ரிமெண்ட் ஏற்பட வேண்டும் என்று நாம் நம்புகின்றோம். இதுதான் இன்றைய செய்தி. மீண்டும் நாளை மற்றொரு செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.